ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போக்கிமான் ஃபயர் ரெட் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். என் தம்பி என் கூட பேசுகிறான். காய்ஸ், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும் காய்ஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுவோம். நாங்கள் வந்து கேமிங் மட்டுமே போட மாட்டோம் காய்ஸ். நாங்கள் கொஞ்சம் தீபாவளி வர வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் தீபாவளி விஷயமாகவும் போடுவோம். நீங்கள் வந்து அதுக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் காய்ஸ். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி காய்ஸ். ஓகே, நம்ம ப்ரொஃபஸர் ஓகே நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் பாயா கேர்ளான்னு கேட்குறாரு. பாய்ன்னு சொல்லிட்டோம். நம்ம பேர் என்ன வைக்க போகிறோம்னா தமிழ் கேமிங் ஸ்குவாட்னு வச்சா ரொம்ப பெஸ்ட். அதனால தமிழன் அப்படின்னு வைக்க போகிறோம். TAMIL. ஐயோ, இது கண்ட்ரோல் தான் கைஸ், கொஞ்சம் குழப்புது, அப்பப்போ குழப்புவோம் காய்ஸ். கண்ட்ரோல் கொஞ்சம் குழம்புது. ஆமாம், இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம்ல, அதனால் அடுத்தடுத்து ஒரு வீடியோ வந்துடும் காய்ஸ். ஆமாம், சீக்கிரமாக எழுந்துடும். உன் நேம் தமிழனான்னு கன்ஃபார்ம் கேட்குறாங்க. ஆமாம், ஓகே கொடுத்தாச்சு. இது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து கேரின்னு வச்சுருக்கோம். கேரி தான் என் பேர். உங்களுக்கே போக்கிமான் பார்த்தவங்க நிறையா பேர்த்துக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் கேரி. ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் இடத்துக்கு வந்து போக்கிபால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து கீழே போய் அம்மாட்ட பேசணும். அம்மாட்ட பேசிடுவோம். அம்மா பாய், வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒரு நாள் வெளியே தான் போவாங்க எல்லா பசங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க, இந்த ப்ரொஃபஸர் ஓக்கோ கிட்ட போவோம். இதுதான் சாரி நம்ம இப்படி வெளியே போகணும் கைஸ். நம்ம வெளியே அவர் அங்கே இருக்க மாட்டார். இப்போ நம்ம வெளியே பண்ணால் அவர் இருந்தால் வரா இருப்பாங்க. வெயிட் அப்படின்னாரு. வா, நீ எப்படி போகலாம், போக்கிமானுக்கு வாங்காம அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வாங்க உள்ளே போனால் நம்ம கேரி நம்ம ஃப்ரெண்டு இருப்பான். வாங்க, நீங்கள் தான் தமிழனா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச போக்கிமானுங்க. அவரும் ஒரு காலத்தில் போக்கிமான் ட்ரெயினராக இருந்தாராம். ஆனால் மாஸ்டர் ஆலையா, நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு சொல்கிறாரு. சரி, நம்ம என்ன புல்பசார் வேணாம் கைஸ், புல்பசார் எடுக்க வேணாம். வேறு என்ன எடுப்போம்? ஸ்குடில் வேணாம் கைஸ், நம்மளுக்கு லேப்ரஸ் கிடைக்கும். ஓகே, தண்ணியில் போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைச்சேன். ஓகே, சார்மண்டரே கிடச்சிருச்சு, அதுவே எடுத்துக்குவோம். கேரி என்ன எடுக்க போகிறாருன்னு தெரில. ஓகேவான்னு கேட்குறாங்க. ஓகே, கேரி ஸ்குடில் எடுத்துருக்காங்க. சரி வாங்க வெளியே போவோம். கேரி பேட்டில் கூப்பிட்ருக்காரு கைஸ். நம்மளை பேட்டில் பண்ண ஃபயருக்கும் வாட்டருக்கும் ஆகாது. பேட்டில் கூப்பிட்ருக்காரு, வாங்க பார்க்கலாம். இது என்ன சும்மா கைஸ், இதுதான் ஹெல்த்து HP இப்படி அடித்தா அவங்களை 0 ஆனால் வின் பண்ணணும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளுக்கே தெரியும். ஸ்க்ராட்ச் கொடுத்துடலாம். ஸ்க்ராட்ச் பண்ண சொல்லிட்டோம். அவன் என்ன டிஃப்ரெண்ட் டெய்ல் விப் பண்ணியிருக்காரு. ஆஹா, பயங்கரமாக அடிக்கிறாரு கைஸ் கேரி. ஒரு HP கைஸ் போச்சு. அப்பா, அது எவ்வளோ லைஃப் தான் இருக்குது. என்ன சார்மண்டர் 6th லெவலில் போயிடுச்சு. கேரி தோத்துட்டாரு. நான் தப்பான போக்கிமான் சூஸ் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம லெவல் எத்தனோடனே இது காசு தருவாங்க. நம்ம ஒவ்வொரு பேட்டில் என்ன ஜெயிச்சதுக்கப்புறமும் தோத்தா நம்ம அவங்களுக்கு காசு தந்துடணும். லெவல் நம்ம லைஃபும் இதாகும் கைஸ். ஓகே, நம்ம அம்மாட்ட போய் போக்கிமான் சரி பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போனால் நம்மகிட்ட இந்த சிட்டிக்கு போகணும், பெட்டல் பக் சிட்டிக்குன்னு நினைக்கிறேன். என்ன சிட்டின்னு பேர்லாம் வந்துச்சு கைஸ். இவங்க ஏதோ போக்கிமான் பார்த்தோம். ஓகே போச்சு, ஏதோ ஒரு போக்கிமான் வந்துச்சு. ராடிகேட், இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸ்க்ராட்ச் பண்ணு, லெவலப் ஏற்றணும் கைஸ். அதனால தான் நான் பேட்டில் போடுறேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோனால ஸ்கிப் பண்ணல. ஓகே வாங்க. லோயஸ் என்ன 16 லெவல் சரி இருக்குது. ஓகே, இவர்கிட்ட பேசுவோம். அவர் போக்கிமான் மார்ட்டில் வேலை பார்த்துருக்காராம். அதனால நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு கைஸ். அதனால் போர்ஷன் என்னென்னா போச்சு, அதுக்குள்ளே இன்னொரு போய் ஹீல் பண்ணலாம் நம்ம அதை வச்சு. பிஜிஆடோ, நம்ம பிஜிஆடோ பிடிக்க மாட்டோம் கைஸ், நம்ம ஸ்பேரோ பிடிக்கலாம். ஏன்னா பிஜிஆடோ ஒரு 3 லெவல் ஏற்றணும். ஆனால் ஸ்பேரோ ஒரு லெவல்லே இதாயிரும். ஓகே, அதனால அவள் பிடிப்போம். ரொம்ப 6 HP தான் கைஸ் இருக்குது. சார்மண்டர் 7 லெவல் அப்படி போயிடுச்சு கைஸ். எம்பர் கற்றுக்குச்சு. ஓகே வாங்க கிளம்புவோம். இவர் யார் பார்த்தரில்ல. இப்போ நல்ல கண்ட்ரோல் மிஸ் ஆகாமல் வந்துட்டாங்க. கண்ட்ரோல் தான் திரும்பி பிஜிஆட வந்திருக்கு. என்ன பறவையை பொறிச்சிருவோம். எம்பர் கொடுத்து பொறிச்சு வச்சு காய்ஸ் பறவையை. அவங்க போய் ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு போகணும். சிட்டிக்கு வந்திருக்கோம். வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிடுவோம். ஆமாம் கைஸ், நர்ஜாய் வந்து வெல்கம் டு சிட்டி, போக்கிமானை ஹீல் பண்ணிக்கலான்னு தான் கேட்டாங்க. சரி, நம்ம ஒரு பார்சல் இப்போ டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மார்ட்டில் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ப்ரொஃபஸர் ஒர்க்கிட்ட இந்த பார்சலை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம இவங்கடா எப்படிடா போக்கிபால் வாங்க முடியாதா அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம ப்ரொஃபஸர் ஒர்க்கிட்ட போய் பேசினா அவர் போக்கிடெக்ஸ் தருவார். அதுக்கப்புறம் அந்த போக்கிடெக்ஸ் அப்போ தான் ஞாபகம் வரும், போக்கிபால் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் போக்கிபால் கொடுப்பாங்க. ஒரே ஒரு போக்கிபால். திரும்ப இந்த ராடிகேட் வந்துச்சு கைஸ். இதோட தொல்லையாக இருக்குது. பொறிச்சிடுறா அந்த எலியை.
எலிக்கறி எங்கள் அண்ணே சாப்பிட போகிறான். இல்லை கைஸ் சாப்பிட மாட்டோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, திரும்ப ஒரு அடிக்கிட்டு எலித்தொல்லை வரும். டெய்லி யூஸ் பண்ணுறது எம்பர் யூஸ் பண்ணி சார்மேண்டர். ஓகே, குறிச்சாச்சு கைஸ். இது 74 XP கொடுத்து 8வது லெவலாக மாறிட்டோம். ஓகே வாங்க, நம்ம ப்ரொஃபஸர் இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மறந்தே போயிட்டேன், அவர் நமக்கு போக்கிடெக்ஸ் கொடுக்க மறந்துட்டாராம். ஓகே, கேரி கேட்குறேன் போக்கிடெக்ஸ் எங்கன்னு. இப்போ தான் நம்ம 2 இதுக்கு கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிசீவ்ட போக்கிடெக்ஸ் தமிழன் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் போக்கி பாலும் கொடுத்துட்டாரு. ஓகே பாய், நீங்கள் நிறையா போக்கிமான பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பாய் அப்படின்றாரு. அதான் சொல்லிகிட்டு இருக்காரு இவ்வளோ வரையும். நான் டக்குன்னு சொல்லிட்டேன். டவுன் மேப்பு எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கான். அது நீங்களாக தான் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடச்சிடும் பாருங்க காய்ஸ். ஐயோ, இப்போ போக்கி பாலை காமிக்கிறோம். எங்கே எத்தனை போக்கி பால் 5 இருக்குது காய்ஸ். ஓகே வாங்க, சேவ் பண்ணிடுவோம். ஒரு சேவ். ஆமாம், இப்போ அதான் க்ராஷ் ஆயிடுச்சுன்னு கேமு. ஓகே வாங்க போவோம். நம்ம இங்கே தான் இந்த வீட்டுக்குள்ளே தான் மேப் தருவோம். அதாவது நம்ம அது கேரிக்கு இவர் தந்துருக்கணும். கேரி ஏன்னா நான் போயிருப்பார் டக்குன்னே வாங்காமல். ஓகே, நம்ம வாங்கிக்குவோம், நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அம்மாட்ட போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் போக்கிமான் ஹீல் பண்ணிடுவோம் லைட்டாக. ஓகே, அம்மா டக்குன்னு படித்தாங்க. ஓகே பாய்ன்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க போவோம். வாங்க, இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. நம்ம இந்த சிட்டிக்கு தான் வந்து நான் பரவாயில்ல, கொஞ்சம் பேட்டில் இருந்துச்சு அந்த போக்கிமான். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஹீல் பண்ணிட்டு நம்ம இப்போ பிக்காச்சு பிடிக்க போகிறோம். நம்ம பிக்காச்சு தான் கைஸ் பிடிக்க போகிறோம். என்னோட செகண்ட் போக்கிமான் பிக்காச்சு. இந்த தாத்தா வந்து நம்மளுக்கு எப்படி போக்கிபால் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லி தராங்க. இது ஸ்கிப் பண்ணலன்னா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியலனா பார்த்துக்கோங்க. போக்கிபால் போக்கிபால் அமுக்கி யூஸ். ஆனால் நம்ம எல்லா போக்கிமானையும் இப்படின்னு வந்தோடனே பிடிக்க முடியாது. நம்ம அதை அடித்து குறைச்சிட்டு தான் நம்ம போக்கிபால் பிடிக்க முடியும். ஆனால் எப்படி மேஜிக் போடுறாரு. சரி வாங்க, அங்கே பாருங்கள் ஒரு பிளான்ட் மாதிரி இருக்க பக்கத்தில் ஒரு போக்கிபால் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நிறையா பேருக்கு தெரியாது. கட்டுன்ற மூவ் பண்ணி தான் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க நிறையா பேர். ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணால் இந்த வழியாக போய் எடுத்துடலாம். சைடு வழி இருக்குது. ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு போர்ஷன்னு. சரி வாங்க, பிக்காச்சுவை பிடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறோம் கைஸ். ஓகே வாங்க, பிக்காச்சு பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறோம். சாரி கைஸ்னா நாங்கள் அதை ரொம்ப லென்த் ஆகிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டோம். நான் பிக்காச்சு பிடிச்சாச்சு, அதை நான் கட் பண்ணிட்டேன். ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கம் போவோம். டின்டன் இந்த பக்கம் ஆனால் நம்ம என்னன்னு தெரில. வாங்க, ஐயோ போக்கிமான் இந்த ரேடிகேட் வேறு அப்பப்போ வந்துருக்கு பாருங்க. பிக்காச்சுவை பாருங்கள், தண்டர் ஷாக் 6வது லெவலில் இருக்குது. ஆமாம், ஒரு லெவல் மட்டும் ஏற்றுறோங்க கைஸ். 2 லெவல் ஏற்றிருக்கோம். பிடிக்கும்போது 4வது லெவலில் இருந்துச்சு கைஸ். ஓகே, 24 HP இருந்துச்சு. கேரி வராரு கைஸ் இந்த பக்கம். கேரி ஓகே வாங்க, அவர் பேட்டில் கூப்பிட்றாரு கைஸ். பேட்டில் வாங்க பண்ணலாம். அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாராம். அதனால் கைஸ் அவங்ககிட்ட 2 போக்கிமான் இருக்கு கைஸ். நம்மகிட்ட அவர் பிஜியோட வச்சுருக்காரு. தண்டர் 9வது லெவல் கைஸ். 6வது லெவல் தான். சரி பார்த்துக்குவோம். வாங்க பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிக்கிறது தான். அவங்க ரொம்ப கம்மியாச்சு, கொஞ்சம் போர்ஷன் போட்டுக்கலாம் பிக்காச்சுக்கு. அவங்க சார்மேண்டர் இருக்குது. 12வது லெவல் போயிடுச்சு கைஸ் சார்மேண்டர். நாங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணப்போலாம் கொஞ்சம் இது டெவலப் பண்ணோம் கைஸ். நம்ம என்ன பிஜியோட முடிச்சாச்சு, லெவலப் போயிடுச்சு கைஸ். லெவல் 7வது லெவலானே இது லைஃபும் கொஞ்சம் ஏறி இருக்குது கைஸ். ஆமாம், சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூடில் யூஸ் பண்ணுறோம். நம்ம சார்மேண்டர் யூஸ் பண்ணுவோம். ஐயா, தண்ணிக்கு நெருப்பும் ஆகாதே. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுல் கொடுப்போம். அது கொடுத்தா அவரோட அட்டாக் மிஸ் ஆகும் கொஞ்ச நேரம். அவரோட அட்டாக்லாம் நம்ம மேலே படாது. அவரும் டிஃபென்ஸ் ஃபீல் பண்ணுறாரு. திரும்ப நம்ம கிரவுல் கொடுப்போம். அப்புறம் ஒரு அடி அடித்தா செத்துட்டு போயிடுவோமான்னு பயமாக இருக்குது. ஏன்னா அது வாட்டர் டைப்பில், அதனால் நம்மளுக்கு வீக்காக இருக்கும்னு சொல்லி திரும்ப கிரவுல் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே வாங்க, இப்போ அவரும் டெய்ல் விப் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம என்ன ஸ்க்ராட்ச் கொடுப்போம். ஏன்னா எம்பர் எதுவும் ஆகாது. ஸ்க்ராட்ச் கொடுத்து அவரும் என்னங்க ஸ்க்ராட்ச் கொடுக்குறாரு. நல்ல வேலை பபிள் பீம் கொடுத்தா செத்துருப்போம். ஸ்க்ராட்ச் காய்ஸ் இது ஸ்கூலுக்கு லைஃப் பாதிவே குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம 12வது லெவல் ஏற்றியாச்சு கொஞ்சம். ஓகே வாங்க, என்ன 13th லெவல் போச்சு. சார்மேண்டர் மெட்டல் கிளான்னு ஒரு மூவ் கற்றுக் கொடுத்துருக்கு காய்ஸ். கற்றுக்குச்சு. சரி வாங்க, நம்மளுக்கு நல்லது. நான் திரும்ப தத்துட்டேன், நான் எப்படியாவது நான் திரும்ப வருவேன், உன்னை பீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ ஸ்பேரோ பிடிக்க போகிறோம் கைஸ். நான் சொன்னேன் ஸ்பேரோ நம்ம இந்த கிடச்சிச்சு கைஸ். ஸ்பேரோ கிடச்சிச்சு. பிக்காச்சு போ. நம்ம 5வது லெவல் தான் சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே ஸ்பேரோ வந்துருச்சு. 5வது லெவல் தான், அதனால் நம்ம அடிக்க தேவையில்லை. பிடிச்சிரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏ பிடிச்சிட்டோம் கைஸ்.
சரி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிக் நேம் வேணாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்போ தான் கைஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க நம்ம போக்கிமேன் நம்ம இதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஓகே வாங்க, இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். நம்ம என்ன பார்ட் 2 வேணும்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அடுத்த நாளே. சரி வாங்க, நான் கேமை சேவ் பண்ணிக்கிறோம். ஐயோ சார், கேம் சேவ் பண்ணிடுவோம். கேம் சேவ் அந்த இருக்குது கைஸ், சேவ் பண்ணியாச்சு. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க. ஓகே பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ்.